கம்ப்ளீட்டாக வந்து கோபிநாத்துடைய ஒரு வில்லத்தனத்தில் எந்த அளவுக்கு ஓட்டைகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்களை கரெக்டாக மனசளவில் எமோஷ்னலாக அடித்தா போதும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ பாக்கியலட்சுமி சில விஷயங்களை செய்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஆயுத பூஜை ஆர்டருக்கு முன்னாடி எழில் நம்மளை ஏன் வர வேணான்னு சொன்னாருங்கிறத நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் சொன்னபாடு காணோம். எல்லாம் ஆர்டர்லாம் முடித்து பேக் பண்ணி அனுப்புனதுக்கு பிறகு இந்த ஆனந்த் வேறு திருன்னு முடிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஆனந்துக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ ஃபோன் வரும்பொழுது தான் டக்குன்னு வந்து பாக்கியா நின்று இப்போ செல்வியை பார்த்து இத்தனை நாளாக நம்மளுடைய ஒரு பிரியாணி ஆர்டர் எப்படி கெட்டு போச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தார்ல அப்படின்னா, ஆமாக்கா நீ தான்க்கா ராத்திரி போலாம் யோசிச்சுட்டு இருந்தா இப்போ சொல்கிறேன் பாரு அப்படின்ட்டு அந்த ஃபோன் எடுத்து லவுட் ஸ்பீக்கரில் போடுங்கன்ட்டு எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்ல, இப்போ கோபிநாத் என்ன நடக்குதுன்னே புரியாமல் சந்தோஷமாக பேசுகிறார். என்னாச்சு ஒரு காலில் ஒரு இது இல்லை, என்ன அந்த ஆர்டர் என்னாச்சு, அந்த ஆயுத பூஜை ஆர்டரை கெடுத்து விட்டிங்களா அப்படின்னா, என்ன சார் சொல்கிறீங்க புரியல அப்படிங்கும் போது, இல்லை இதுக்கு முன்னாடியே நம்ம பேசினது தானே, ஏற்கனவே நீங்கள் அந்த பிரியாணி ஆர்டரை கெடுத்து விட்டீங்க, அதே மாதிரி இந்த ஆர்டரையும் கெடுத்து விட்டா தானே அவள் மொத்தமாக அந்த ஹோட்டலே காலி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியும், அந்த பாக்கியலட்சுமிக்கு எல்லாமே முடிஞ்சு போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டு ஈஸ்வரி அப்படின்னு நெஞ்சில் கை வச்சு ஷாக்கில் இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தை ஃபோனை வச்ச உடனே வந்து செல்வி இப்போ சட்டக்காலரை பிடிச்சி பலான்னு அறைய போக, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவரை நான் எல்லாம் தெரிஞ்சு தான் வேலைக்கு சேர்த்தேங்கிறாங்க. தெரிஞ்சு வேலைக்கு சேர்த்தியா அப்படின்னா, இப்போ பார்த்தா அந்த பிரியாணியை சர்ப்ரைஸாக வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க பாக்கியா, எல்லாம் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேத்துக்கும். பிரியாணி சாப்பிட்டு அவங்க பொண்ணுக்கே உடம்பு சரியில்லாமல் போயிருங்கிறத வச்சு அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ மோசமாக திட்டிகிட்டு இருக்க. அப்போ அந்த சமயத்தில் பாக்கியா கரெக்டாக அவரை திருப்பி வேலைக்கு கூப்பிடலான்னு போனவங்கள்ட்ட எல்லா உண்மையும் உளறிடுறாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா, இப்போ என் கூட வேலைக்கு வாங்க, அவர் நான் எப்படி பழிக்கு வாங்கணுமோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போவே அவங்களுக்கு தெரியும் கோபி தான் அது காரணம்ன்ட்டு. இதே விஷயத்தை கடைசியில் ஈஸ்வரிக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. உங்கள் பையன் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா தான் சரி ஓகேன்னு ஈஸ்வரி அந்த பூஜையே பண்ணுறதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ பாக்கியா கடுங்கோவமாக கிளம்பி போய் அந்த பழி வாங்கியே தேர்றேன்னு கிளம்பி போகிறாங்க. சூப்பராக ஒழுங்கான முறையில் பழி வாங்கினா நல்லாயிருக்கும், மன்னிச்சு விடாமல். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.